திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரைக்கும் பிஜேபி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்து தொகுதி மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கேள்விப்பட்டோம். அது உண்மையா? அது என்ன ரீசனுக்காக மாறுறாங்க? ஸோ ஆமாம், அது கரெக்டு தான். ஏன்னா அவர் அந்த தொகுதியில் வின் பண்ணுறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்க வரைக்கும் சரி முக்கிய தளபதியில் ஒருவராக இருந்தது தான் திண்டுக்கல் சீனிவாசன். அவரை இந்த முறை எப்படியா தோற்கடிக்கணும் என்ற ஒரு முயற்சிக்காக திரு விஜய் மட்டும் வச்சியும் கேண்டிடேட்டாக வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஏடிஎம்கேல இருந்து ராஜன் செல்லப்பா அவர்கள் தான் எம்எல்ஏவா இருக்காங்க திருப்பரங்குன்றம் தொகுதியில். ஸோ இப்போ அந்த தீபம் இஷ்யூக்கு அப்புறம் பிஜேபி வந்து இந்த தொகுதியை வந்து கேட்டு வாங்குவாங்களா எப்படி? ஸோ திண்டுக்கல் தொகுதி வந்து திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தொகுதி அப்படின்னு ஸோ இப்போ இருக்க நிலவரப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கரண்ட் பாலிடிக்ஸுமே வந்து சரி, தமிழோட எல்லாரோட கவனமே வந்து திருப்பூர் தான் கண்டிப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா பிஜேபி வந்து அதை வச்சு தான் வந்து தமிழ்நாடோட 224வது சட்டமன்ற தொகுதி தான் திருநெல்வேலி. பிஜேபி தமிழ்நாடு மாநில தலைவர் வென்று காமிப்பாரா இல்ல சிஎம் சொன்ன அசைன்மெண்ட் நிறைவேறுமா? மொத்தமா 16 எலெக்ஷன்ஸ் திருநெல்வேலி தொகுதியில் நடந்திருக்கு. ஏடிஎம்கே 6 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, டிஎம்கே 6 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, காங்கிரஸ் 3 முறை வெற்றி பெற்றிருக்காங்க அண்ட் பிஜேபி 1 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 2016 எலெக்ஷன்ல லக்ஷ்மணன் ஃப்ரம் டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க அண்ட் 2021 எலெக்ஷன்ல நயினார் நாகேந்திரன் பிஜேபில இருந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போ நம்ம திருநெல்வேலி தொகுதியோட ஓட்டர்ஸ் கவுண்ட் பத்தி பார்க்கலாம். பிஃபோர் சர் ரிவிஷன் டோட்டல் ஓட்டர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,05,804. ஆஃப்டர் சர் ரிவிஷன் டெலிட்டட் என்ட்ரிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,119. அண்ட் ஃபைனல் ஓட்டர்ஸ் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,63,685. ஓகே மணி, இப்போ நம்ம திருநெல்வேலி தொகுதியோட பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் பற்றி சொல்லுங்க. ஸோ பிஜேபியிலேருந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் டைமில் நயினார் நாகேந்திரன் இருக்காரு. ஸோ அவர் வந்து வாய்ப்பு கம்மி தான், ஏன்னா அவர் தொகுதி மாறதா சொல்கிறாங்க. ஸோ ஏடிஎம்கே அலைன்ஸில் வந்து கண்டிப்பாக இந்த தொகுதி கேட்கறது நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் சுப்பிரமணியன் அவருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஏஎல்எக்ஸ் லக்ஷ்மணன் அவரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, முன்னாள் எம்எல்ஏ கூட அவர். ஸோ வந்து மல்லை ராஜா அவரும் முன்னாள் எம்எல்ஏ கூட அவரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ துணை மேயர் ராஜா அவரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து மேயருக்குமே கொடுத்தா அந்த சான்சஸ் இருக்குன்றாங்க. ஸோ மேயர் வந்து அவருக்கும் எம்எல்ஏ சீட் கொடுத்தா அந்த பிள்ளைமார் சம்பந்தம் நிறைய சான்சஸ் இருக்குன்றாங்க. டிவிகே பொறுத்த வரைக்கும் 2-3 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அவங்களும் வந்து அவங்களுக்கான ஓட் பேங்கும் திருநெல்வேலி இருக்கிறதுனால டிவிகேக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த திருநெல்வேலி தொகுதியில எந்த சமுதாயத்தினர் வந்து அதிகமா இருக்காங்க? திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்குலத்தூர் அதிகமாக இருக்காங்க. அப்புறம் வந்து பிள்ளைமால், ஸோ வெள்ளாளர் அவங்களும் சைவ பிள்ளைமான்னு சொல்லுவாங்க, அவங்களும் அதிகமாக இருக்காங்க. அப்புறம் வந்து கணிசமான வாக்கு வந்து கோனார் சமுதாய மக்கள் இருக்காங்க. ஸோ இது தாண்டி தேவேந்திர குல வெள்ளாளர், ஸோ அவங்க ஓட் பேங்குமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அவங்களுமே டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி தொகுதி இஸ்லாமியரும் அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த மக்கள் எல்லாமே அதிகமாக அங்கே வசிக்கக்கூடிய மக்களாக இருக்காங்க. பிஜேபி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்து தொகுதி மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கேள்விப்பட்டோம். அது உண்மையா? அது என்ன ரீசனுக்காக மாறுறாங்க? ஸோ ஆமாம், அது கரெக்டு தான். ஏன்னா அவர் வந்து இந்த தொகுதி வந்து ஸோ சர்வே படி பார்த்தா இப்போ வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் டஃப்பான பேட்டில் கிரவுண்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நரேட்டிவ் மாதிரி செட் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி நரேட்டிவ் மாதிரினா அவருக்கு வந்து 6 வந்து ராசியில் நம்பர் மாதிரி 2006 வந்து தோத்துருக்காரு. ஸோ வந்து 16 தோத்துருக்காரு. ஸோ 11 வின் பண்ணியிருக்காரு, 1 வின் பண்ணியிருக்காரு, அகைன் 21 வின் பண்ணியிருக்காரு. ஸோ 26 தோத்துருவாரு அப்படின்ற மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நரேட்டிவ் எவ்வளோ உண்மைன்னு தெரியல, பட் கட்சிக்காரங்க மத்தியில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேசும் பொருளாவே இப்போ டிஎம்கே மத்தியில் ஆயிடுச்சு. ஸோ இதுமே நயினார் நாகேந்திரன் ஒன் ஆஃப் த ரீசனாக சொல்கிறாங்க. அது மட்டுமின்றி இப்போ ரீசெண்டாக நடந்த வந்து ஒன்றிணைவும் வா, ஸோ முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து கண்டிப்பாக இந்த முறை வந்து திருநெல்வேலி வந்து கைப்பற்றி ஆகணும், அதுக்கு என்ன வேணா ஒர்க் பண்ணுங்க. ஸோ அதற்காக வந்து நயினார் வந்து ஓகே இந்த தொகுதி வந்து நமக்கு டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி மாறுறதும் அது ஒரு ரீசனாகவும் சொல்கிறாங்க. மூன்றாவது வந்து திரு சபரீசன் அவர்களே இந்த தொகுதி வந்து நேரடியாக பார்வையில் எடுத்துக்கொண்டு பார்க்கறதுனால அது இன்னும் கொஞ்சம் அவருக்கு வந்து இன்னும் தலைவலி கொடுக்கும் அப்படின்றதுனால மாறதுக்கு நிறைய சான்சஸ் தான் இருக்கு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து வின் பண்ண சான்சஸ் குறைவுன்னு சொல்றீங்க. அப்போ யாரு அந்த தொகுதியில வின் பண்றதுக்கான அதிக சான்சஸ்? ஸோ திரு நயினார் நாகேந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. ஸோ அவர் வந்து ஏன் தொகுதி மாறுறாருன்ற நிறைய ரீசன்ஸ் நாளே சொல்லியிருக்கேன். ஏடிஎம்கே அலைன்ஸ் தான் வந்து இந்த தொகுதி ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. இன்னும் இன்டெப்த்தாக ரூட்ல எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இருக்கிற 311 பூத், ஸோ 311 பூத்துலையுமே குறைஞ்சது 200 பூத்தில் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ 200 பூத்தில் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, மீதி 110 பூத் தான் வந்து டிஎம்கே அலைன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் டிவிகே தான். இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் டிவிகேல குறைஞ்சது 15,000
50,000 ஓட் பேங்க் வாங்குறது நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ டிவிக்கு வந்து ஒரு மெயின் ஃபேக்டா இருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். அவங்க ஸ்ட்ராட்டஜி எப்படி அமைது அப்படின்னா, தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து கேண்டிடேட்டை ப்ரொமோட் பண்ணல, திரு விஜய் மட்டும் வச்சு அவங்க கேண்டிடேட்டா வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதனால திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச ஓட் பேங்க் இருக்கு. அந்த ஓட் பேங்க் வந்து பிஜேபிக்கு சாதகமா அமையும். ஸோ அவங்க வந்து இன்னும் ப்ராப்பரா ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நயனா வின் பண்ணலாம். ஆனா அவர் தொகுதி மாற ரீசன்ஸ் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 60% ஏடிஎம்கே அலைன்ஸ் பிளஸ் 40% டிஎம்கே இருக்கு. டிஎம்கே ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணாங்கன்னா இப்படி பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு திருநெல்வேலி தொகுதியில 60% ஏடிஎம்கேக்கு சாதகமாகவும் 40% டிஎம்கே கூட்டணிக்கு சாதகமாகவும் இருக்கு. ஸோ பேட்டில் கிரவுண்ட் எப்படி மாறப்போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த தொகுதி பத்தி பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடோட 132வது சட்டமன்ற தொகுதி தான் திண்டுக்கல். திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனை தோற்கடிப்பாரா ஐபியின் மகன்? மொத்தமா 16 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு திண்டுக்கல் தொகுதியில. கம்யூனிஸ்ட் 6 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, ஏடிஎம்கே 4 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, காங்கிரஸ் 3 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, டிஎம்கே 1 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 2016 and 2021 எலெக்ஷன்ல திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஃப்ரம் ஏடிஎம்கே வின் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம திண்டுக்கல் தொகுதியினுடைய ஓட்டர்ஸ் கவுண்ட் பத்தி பார்க்கலாம். பிஃபோர் சர் ரிவிஷன் டோட்டல் ஓட்டர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,85,109. ஆஃப்டர் சர் ரிவிஷன் டெலிட்டட் என்ட்ரிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,886. அண்ட் ஃபைனல் ஓட்டர்ஸ் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,28,223. ஓகே மணி, இப்போ சொல்லுங்க திண்டுக்கல் தொகுதியினுடைய பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் யார் யாரெல்லாம்? திண்டுக்கல் தொகுதியை பொறுத்தவரையும் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் ஏடிஎம்கேல இருந்து அவர் தான் மீண்டும் வாய்ப்பு இருக்கு. இப்போ டிஎம்கேல இருந்து இந்த தொகுதியை பொறுத்தவரையும் பழனி எம்எல்ஏவா இருக்கக்கூடிய திரு ஐபி செந்தில்குமார், ஐ பெரியசாமி அவரோட மகனா இருக்காரு. ஸோ அவர் வந்து திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடுறதுக்கான சான்சஸ் நிறைய அதிகமா இருக்கு. டிஎம்கேல பொறுத்தவரைக்கும் இப்போ அவர் தான் வந்து கண்டெஸ்ட் பண்றதாகவும் ஸோ டிக்கெட் பெறதுக்கு நிறைய முயற்சி ஈடுபடுறதாகவும் நமக்கு வந்து வட்டாரங்கள் சொல்றாங்க. காங்கிரஸ் அலைன்ஸ் வந்து இப்போதைக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ திண்டுக்கல் வந்து டிஎம்கே அலைன்ஸ் தான் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. டிவிகே பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வேல்யூ இல்லாத முகமா இருக்கிறதால டிவிகேலையுமே அந்த தொகுதியில் வந்து இப்போதைக்கு கேண்டிடேட் டிசைட் பண்ணல. ஸோ இதுதான் இப்போதைக்கு போட்டியா இருக்கு. அப்போ இந்த திண்டுக்கல் தொகுதியில எந்த சமுதாயத்தினர் வந்து அதிகமா இருக்காங்க? திண்டுக்கல் தொகுதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பிள்ளைமார், வன்னியர், இஸ்லாமியர், ஆதி திராவிடர், நாயுடு மற்றும் சௌராஷ்டிரா போன்ற சமூக மக்கள் அதிகமாக உள்ளனர். திண்டுக்கல் தொகுதியில ஐபி செந்தில்குமார் அவங்க போட்டி போடுறாங்களா? திண்டுக்கல் பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட் எம்எல்ஏ இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் தான் வந்து கடந்த முறையும் சரி அதுக்கு முன்னாடி முறையும் சரி வின் பண்ணியிருக்காரு. ஸோ திண்டுக்கலோட ஏடிஎம்கே ஃபேஸ் அப்படின்னா திண்டுக்கல் சீனிவாசன் தான். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்க வரைக்கும் சரி முக்கிய தளபதியில் ஒருவராக இருந்ததான் திண்டுக்கல் சீனிவாசன். அவரை இந்த முறை எப்படியா தோற்கடிக்கணும் என்ற ஒரு முயற்சிக்காக திரு ஐபி செந்தில்குமார் அவர் வந்து டிஎம்கே வந்து கண்டெஸ்ட் பண்ணால் பேட்டிலுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால வந்து அவர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இங்கே இருக்கு. ஸோ திண்டுக்கல் தொகுதி வந்து திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம முன்னாள் அமைச்சருடைய தொகுதி. ஸோ அதனால இப்போ வரப்போற எலெக்ஷன்ல பணம் அதிகமாக வந்து செலவு பண்ணுவாங்களா, செலவாகுமா? ஸோ கண்டிப்பாக ஸோ திண்டுக்கல் தொகுதியை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே வந்து அதிகமான பணம் செலவாகிற தொகுதி தான். அது மட்டுமின்றி டிஎம்கேல வந்து ஐபி செந்தில்குமார் கண்டெஸ்ட் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து நிறைய பணம் செலவு பண்ணுவாங்க. ஏன்னா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த முறை வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க டஃப் பேட்டில் கிரவுண்டோ ஸோ காம்படிஷனே கொடுக்காததான் நிறைய தொகுதி விட்டுட்டாங்க. 26 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த மாதிரி விட்டுற மாட்டாங்க. ஒரு தொகுதியும் குறைஞ்சது 40 to 50 crores கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஏன்னா இது வந்து அவங்களோட லாஸ்ட் எலெக்ஷன் மாதிரி அவங்க கண்டெஸ்ட் நினைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து ஏடிஎம்கே பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுவும் இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர் தொகுதின்றதுனால அதே அளவுக்கு டிஎம்கே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஐபி செந்தில்குமார் கண்டெஸ்ட் பண்ணாருன்னா அவரும் ஸ்பெண்ட் பண்ணுறது நிறைய சான்ஸ் இருக்குது. அவரும் கண்டிப்பாக 30 to 40 crores ஸ்பெண்ட் பண்ணுற அளவு ஒரு கேண்டிடேட் தான். ஓகே, ஒரு ஓட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees கொடுத்தாலுமே திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு 2.5 lakhs ஓட்டு இருக்குது. அது மட்டுமின்றி மற்ற கேம்பெயின்ஸான செலவாக இருக்கட்டும், ஸோ ஃபீல்டு ஒர்க்கான செலவாக இருக்கட்டும், எப்படி பார்த்தாலுமே குறைஞ்சி 40-50 கோடி செலவு பண்ணுற தொகுதி தான் இப்போதைக்கு வரைக்கும் இருக்குது. திண்டுக்கல் தொகுதியில் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐபி செந்தில்குமார் வந்து போட்டிடுறதுனால இங்கே ஒரு டஃப் பேட்டில் கிரவுண்ட் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த தொகுதியை பற்றி பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடோட 195வது சட்டமன்ற தொகுதி தான் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம்ல பிஜேபி அரசியல் எடுபடுமா இல்ல மக்கள் டிஎம்கேக்கு வாக்களிப்பாங்களா? மொத்தமா 17 எலெக்ஷன்ஸ் இந்த தொகுதியில நடந்திருக்கு. ஏடிஎம்கே 9 முறை வின் பண்ணிருக்காங்க, டிஎம்கே 5 முறை வின் பண்ணிருக்காங்க, காங்கிரஸ் 3 முறை வின் பண்ணிருக்காங்க அண்ட் டிஎம்டிகே 1 முறை வின் பண்ணிருக்காங்க. 2016 எலெக்ஷன்ல டாக்டர் சரவணன் ஃப்ரம் டிஎம்கே வின் பண்ணிருக்காங்க. 2021 எலெக்ஷன்ல திரு ராஜன் செல்லப்பா ஃப்ரம் ஏடிஎம்கே வின் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம திருப்பரங்குன்றம் தொகுதியோட ஓட்டர்ஸ் கவுண்ட் பத்தி பார்க்கலாம். பிஃபோர் எஸ்ஏஆர் ரிவிஷன் டோட்டல் ஓட்டர்ஸ் 3,32,201. ஆஃப்டர் எஸ்ஏஆர் ரிவிஷன் டெலிட்டட் என்ட்ரிஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 82,919. ஃபைனல் ஓட்டர்ஸ் கவுண்ட் 2,49,282. திருப்பரங்குன்றம் தொகுதியினுடைய பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் சொல்லுங்க. திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரைக்கும் ஏடிஎம்கே சைட்லேருந்து இப்போ கரண்ட் எம்எல்ஏ இருக்கக்கூடிய
ராஜன் செல்லப்பா. ஸோ அவருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் டாக்டர் சரவணன் அவரும் ஏடிஎம்கே தான் இருக்காரு. ஸோ பிஜேபி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபசர் சீனிவாசன், ஸோ அவருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் டிஎம்கேல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பாண்டி, அப்புறம் கிருத்திகா தங்கபாண்டியன். ஸோ இவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு சான்சஸ் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி சிபிஐ அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. இந்த தொகுதி பொறுத்தவரைக்கும் மும்முனை போட்டி அமைறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. டிவிகேக்கும் அங்கே ஓட் பேங்க் தான், டிவிகேவும் கண்டிப்பாக அந்த ரேஸில் இருப்பாங்க. ஓகே, அப்ப இந்த தொகுதியில எந்த சமுதாயத்தினர் வந்து அதிகமா இருக்காங்க? ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் முக்குலத்தூர் ஓட்டு தான் அதிகமான ஓட்டாக இருக்குது. ஸோ அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டராகவுமே இருப்பாங்க. அப்புறம் இஸ்லாமியர் ஓட்டு இருக்கும், உத்தரையர் ஓட்டு இருக்கும். ஸோ கோனார், சௌராஷ்டிரா, ஸோ மற்ற சமுதாயத்திலும் கணிசமாக உள்ளனர். இப்ப ஏடிஎம்கேல இருந்து ராஜன் செல்லப்பா அவர்கள் தான் எம்எல்ஏவா இருக்காங்க திருப்பரங்குன்றம் தொகுதியில. சோ இப்போ அந்த தீபம் இஷ்யூக்கு அப்புறம் பிஜேபி வந்து இந்த தொகுதியை வந்து கேட்டு வாங்குவாங்களா எப்படி? ஸோ இப்போ இருக்க நிலவரப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கரண்ட் பாலிடிக்ஸுமே வந்து சரி, தமிழோட எல்லாரோட கவனமே வந்து திருப்பரங்குன்றம் தான் கண்டிப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா பிஜேபி வந்து அதை வச்சு தான் வந்து இப்போ இருக்க அரசியல் வந்து நகர் வந்து ஒரு கடந்த 2 மாதங்களாக அதை வச்சு நகர்வு அதிகமாக தான் இருக்குது. ஸோ அது மட்டுமின்றி கோயில் தொகுதி எல்லாமே அவங்க டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும், ஸ்ரீரங்கமாக இருக்கலாம், திருவண்ணாமலையாக இருக்கலாம், ஸோ திருச்செந்தூர், ஸோ கோயில் தொகுதி எல்லா தொகுதியுமே கண்டிப்பாக வந்து பிஜேபி வந்து இந்த டைம் வந்து டிக்கெட் பெறதுக்கு வந்து முயற்சி கண்டிப்பாக அதுக்கான தொகுதிக்கான முயற்சிகள் கண்டிப்பாக ஈடுபடுவாங்க. அதில் முதல் தொகுதி திருப்பரங்குன்றம் இருக்கும். ஏன்னா இப்போ கூடிய விரைவில் திரு நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வர இருப்பதாக தகவல் வெளியாகுது. அதுலேயும் திருப்பரங்குன்ற கோயில் கண்டிப்பாக செல்வதாக திரு நயனா நாகேந்திரன் கூட பேட்டி கொடுத்து ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால பிஜேபி வந்து கண்டிப்பாக திருப்பரங்குன்றத்தை வாங்குவாங்க. திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கேண்டிடேட் தான் வந்து பெரிய இஷ்யூஸாக இருக்கும். ஏன்னா வந்து கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. அங்கே வந்து இப்போ வந்து அந்த ரேஸில் இருக்க வந்து ப்ரொஃபசர் வந்து சீனிவாசன் வந்து அதிகப்படியான ரேஸில் இருக்காரு. இதை தாண்டி இன்னும் 2-3 ஸ்டார் கேண்டிடேட் சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டார் கேண்டிடேட் நிற்க வச்சோம்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏடிஎம்கேல வந்து விவி ராஜன் செல்லப்பா இருக்காரு. அப்புறம் டாக்டர் சரவணன் அவர் வந்து ஃபஸ்ட்டு டிஎம்கேல இருந்தார். 2016 நீங்கள் சொன்ன மாதிரி வந்து டிஎம்கேல வந்து வின் பண்ணி எம்எல்ஏவாக இருந்தார். அப்புறம் பிஜேபி போனார். அகைன் இப்போ வந்து ஏடிஎம்கே போயிருக்காரு. ஸோ அவருக்குமே வந்து அதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற வந்து ரேஸில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ 2 பேர் ரேஸில் அதிகமாக இருக்காங்க. இப்போ கிருத்திகா தங்கப்பாண்டியன், ஸோ அவங்களும் ஆல்ரெடி டீம்லாம் போட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் 2-3 மந்த்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த தொகுதியில் பிஜேபியா வெர்சஸ் டிஎம்கேவா களம் வந்து அப்படி தான் மாறும், பேட்டில் அப்படி தான் மாறும். டிஎம்கேவும் தாண்டி ஏடிஎம்கே ஓட் பேங்க் வந்து அங்கே பேஸ் அதிகமாக இருக்குது. ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டாக வச்சிருக்காங்க. அதே டைம் சேம் அல்ல டிஎம்கே ஓட் பேங்க் இருக்குது. ஸோ பிஜேபி ஆஃப்டர் தீபம் இஷ்யூக்கு அப்புறம் அவங்களும் வந்து கணிசமான ஓட் பேங்க் வச்சிருக்காங்க. அதனால் பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே ஒரு டஃப் பேட்டில் கொண்டா தான் இருக்கும். டிஎம்கே வின் பண்ணாங்கன்னா பிஜேபியோட அரசியல் எடுபடாது. ஸோ இப்போ வரைக்கும் டிஎம்கே தான் 60% சான்ஸ் இருக்கு, பிஜேபி அலையன்ஸுக்கு 40% சான்ஸ் இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல தொகுதிகள் பத்தியும் அதுல எந்த கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவுத் போஸ்ட் சேனல்ல பார்க்கலாம்.